2025ஆம் ஆண்டில் கோடை விடுமுறைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையத் தொடங்கிவிட்டது. 2025-25 ஆம் கல்வியாண்டிற்கான 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் முடிவடைந்துவிட்டன. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் ஏப்ரல் 17ஆம் தேதி உடன் முழு ஆண்டு தேர்வுகள் நிறைவு பெறுகின்றன. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை மட்டுமே. தனியார் பள்ளிகளைப் பொறுத்தவரை மார்ச் கடைசி வாரத்தில் தொடங்கி படிப்படியாக ஏப்ரல் முதல் மற்றும் 2வது வாரத்தில் தேர்வுகளை முடித்துவிட்டன. இவர்கள் தற்போது கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். இந்த விடுமுறையில் மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியூர் பயணங்களுக்கு திட்டமிடுவர். சொந்த ஊர் பயணம், சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல், மலை பிரதேசங்களில் நாட்களை கழித்தல், கல்வி மற்றும் விளையாட்டு தொடர்பாக பயிற்சி வகுப்புகளில் சேர்த்தல் என பல்வேறு விதங்களில் திட்டமிட்டு செயல்படுவர். மறுபுறம் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் வீடுகளில் முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அரசு சார்பில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும். நடப்பாண்டை பொறுத்தவரை மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறையாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் அரசு, தனியார் பள்ளிகள் வெவ்வேறு நாட்களில் கோடை விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பதாக வைத்துக் கொண்டால் சுமார் 45 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது.